ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு அருமையான ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம். சிக்கன் நூடுல்ஸ் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சைனீஸ் வெரைட்டியில் நூடுல்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது கூட நான் வந்து சிக்கன் மான்ச்சோ சூப் வச்சுருந்தேன். அது வந்து இன்னொரு நாள் பார்க்கலாம், நாளைக்கு போடுறேன். இன்றைக்கி சிக்கன் நூடுல்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம எவ்வளோ ஈஸியாக வந்து இந்த சிக்கன் நூடுல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சைனீஸ் ரெசிபி எல்லாமே இரும்பு கடாயில் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு 300 கிராம் நூடுல்ஸ் எடுத்துருக்கிறேன். எக் நூடுல்ஸ் எடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு பேக்கெட்டும் பார்த்திங்கன்னா 150 கிராம். நான் வந்து 2 பேக்கெட் எடுத்துருக்கிறேன். இது வந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். லஞ்சுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே டின்னருக்கு பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு 1.5 பேக்கெட் போட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இந்த 300 கிராம் நூடுல்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி நம்ம இன்க்ரீடியண்ட்லாம் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் வேகிறதுக்கு நான் வந்து ஒரு 1.5 லிட்டர் தண்ணி வச்சுருக்கிறேன். அதிலே அளவு தண்ணி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்து அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து 150 கிராமுக்கு 3/4 லிட்டர் தண்ணி. இப்போ நான் 300 கிராம் நூடுல்ஸ் எடுத்துக்கிறதுனால 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்குறேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நூடுல்ஸை சேர்த்து ஜஸ்ட் ஒரு 3 to 4 மினிட்ஸ் நீங்கள் கொதிக்க விட வேண்டியது இருக்கும். இடையிடையே லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா மேல் பக்கம் வேகாமையும் கீழே உள்ளது நல்லா வெந்தும் போயிடும். அதனால் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து லைட்டாக அதை வந்து அழுத்தி பாருங்கள். ஈஸியாக கட் ஆகணும், ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. வேகாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் விரல்களால் நீங்கள் இந்த மாதிரி அழுத்தி விட்டீங்க அப்படின்னா வந்து டக்குன்னு கட் ஆகிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த தண்ணியை வடித்து எடுத்துடலாம். உடனே வடிச்சிடணும், கொஞ்சம் கொஞ்சமாக தட்டு போட்டு மூடி வடிக்காதீங்க. வடிகட்டியில் போட்டு டக்குன்னு வடித்து எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், நூடுல்ஸ் நல்லா கரெக்டாக பக்குவமாக வந்திருக்கு. வடிச்சிட்டு அப்படியே வச்சிட்டிங்கன்னா வந்து அந்த நூடுல்ஸ் வந்து அப்படியே கெட்டி ஆகிடும். அதனால் வந்து நல்லா சில்லுன்னு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தடவை அதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அது மேலே நல்லா தண்ணி ஊற்றுங்க, அல்லது டைரெக்டாக இந்த டேப்லேயே விட்டு நீங்கள் ஒரு தடவை தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். நூடுல்ஸில் அந்த சூடு இருக்கக்கூடாது. அந்த சூடு போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இதில் ஜஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து நீங்கள் கலரி வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. குறிப்பாக வந்து நீங்கள் வந்து அந்த நூடுல்ஸில் சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு தண்ணி விட்டு அலசிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் இப்போ வடிகட்டி எடுத்துட்டேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நான் வந்து எண்ணெய் சேர்த்து அப்படியே கலந்து எடுத்து வைக்க போகிறேன். இதில் உப்பு நான் சேர்க்கலை. நான் நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் நான் வந்து உப்பு சேர்க்க போகிறேன். நீங்கள் இதில் உப்பு போட்டிங்க அப்படின்னா, வேக வைக்கும்போதே உப்பு போட்டிங்க அப்படின்னா நூடுல்ஸ் செய்யும்போது கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா நான் 300 கிராம் நூடுல்ஸுக்கு 400 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான உப்பு சேர்த்துருக்கிறேன். இதை கைகளால் நல்லா கலந்துக்கலாம். ஏன்னா இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து நூடுல்ஸில் சேர்க்க போகிறோம். வேக வச்சு எடுத்தும் நம்ம நூடுல்ஸில் சேர்க்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தும் நூடுல்ஸில் சேர்க்கலாம். இன்றைக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து தான் நூடுல்ஸில் சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த வினிகர், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு எல்லாம் இருக்கட்டும், ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பொரிக்கும் போது கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் வந்து நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா 100 கிராம் சிக்கனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கரெக்டாக இருக்கும். இதை போட்டு நல்லா கைகளால் கலந்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த சிக்கனில் அந்த இஞ்சி பூண்டு விழுது, வினிகர் எல்லாம் நல்லா ஏற்கனவே ஊறி போய் இருக்கும். நம்ம எண்ணெயை சூடு பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா அப்படியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நல்லா கலந்து வச்சுருக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அதில் வந்து இவ்வளோ தான் ஒட்டியிருக்கணும். லைட்டாக அங்கங்கே ஒட்டியிருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 100 கிராம் சிக்கனுக்கு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டிங்க அப்படின்னா இந்தளவுக்கு தான் மாவு ஒட்டியிருக்கும். ரொம்ப ஒட்டினாலும் நமக்கு வந்து அந்த சிக்கனை எடுத்து நம்ம நூடுல்ஸில் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்காது. மஞ்சூரியனுக்கு இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி செய்யும்போது நம்ம வந்து நூடுல்ஸ்க்கெலாம் போடும்போது மாவு இந்தளவு போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இது எல்லாத்தையுமே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. நீங்கள் நூடுல்ஸ் செஞ்சாலும் சரி, ஃப்ரைட் ரைஸ் செஞ்சாலும் சரி, நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் இரும்பு கடாயில் பண்ணிங்க அப்படின்னா கடையில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். இதே இந்த அலுமினிய கடாய், சில்வர் கடாய், நான்ஸ்டிக்லலாம் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். இப்போ இங்கே பாருங்கள், நல்ல ஒரு டீப் ஃப்ரை கிடச்சிருச்சு. கலர்லாம் மாறக்கூடாது. ஓரளவுக்கு அது நமக்கு டைமிங் தெரியும். 2 to 2.5 மினிட்ஸில் வந்து ஒரு பேட்ச் ஃப்ரை ஆகிடும். இந்த அளவுக்கு எண்ணெயில் நம்ம போட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் டக்குன்னு பொரிச்சு எடுக்கணும். ஏன்னா வந்து
ரொம்ப நேரம் பொரிச்சோம் அப்படின்னா வந்து அந்த சிக்கன்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டன் ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி சவுக்குன்னு இருக்கும். இப்போ சிக்கன்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. நான் கடாயில் இரும்பு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு 3 பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துருக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியனில் கீழே உள்ள அந்த சின்ன சின்ன ஆனியனை கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட் சேர்த்துருக்கிறேன். கேபேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் சேர்த்துருக்கிறேன். தாராளமாக போதும். ஏன்னா நம்ம சிக்கன் நூடுல்ஸ் தான் பண்ண போகிறோம், வெஜ் நூடுல்ஸ் கிடையாது. வெஜ் நூடுல்ஸ்னால் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் டபுளாக போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். வீட்டில் அரைச்ச காஞ்ச மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கடையில் வாங்கின மிளகாய்த்தூள் அப்படின்னா நீங்கள் அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். கருப்பு மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் சேர்த்துருக்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்குறேன். ஒருவேளை இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் டேஸ்ட் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கிடைக்காது. இது சேர்க்கும்போது நமக்கு கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸ்ப்ரிங் ஆனியன் நல்ல ஒரு கை நிறைய நான் இப்போ சேர்த்துருக்குறேன். கடைசிலையும் நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் சுருளை வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வதக்குங்க. 3 முட்டையை நான் வந்து வெறும் கடாயில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து லைட்டாக உப்பு போட்டு அப்படியே ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். அந்த முட்டையை எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக இந்த கடாயிலே போட்டு செய்யனாலும் செய்யலாம். ஆனால் நமக்கு வந்து இந்த கேஸ் ஸ்டவ்வில் வர்ற ஃப்ளேம் வந்து டக்குன்னு செய்கிறதுக்கு காணாது. அதனால் அது பக்கத்துக்கு அடுப்புலேயே நான் வந்து செஞ்சுட்டு அந்த எக் ஸ்க்ராம்பில் இதில் சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கனை வந்து நான் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக நான் பிச்சு எடுத்துருக்கேன். கையாலே 2-3 பிச்சு எடுத்துருக்கிறேன். அது எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னாலும் ஹார்டாக தான் செய்யும். அதனால் ஓரளவுக்கு நான் காமிச்ச மாதிரி பீசஸாக பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 2-3 நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து இந்த சிக்கன்லேயும் இந்த மசாலா எல்லாம் நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காரம் கடைசியில் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம மிளகுத்தூள் தான் நம்ம அதிகமாக சேர்ப்போம். முதல்ல உங்களுக்கு மிளகுத்தூள் காரம் பிடிக்காது அப்படின்னா மிளகாய்த்தூள் காரம் தான் பிடிக்கும் அப்படின்னா மிளகாய்த்தூள் நான் சேர்த்த ஸ்டேஜில் நீங்கள் அல்லது இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கடைசியில் காரம் காணல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து மிளகுத்தூள் தான் நம்ம சேர்ப்போம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த காரம் எல்லாமே இதில் பிடிக்கட்டும், சிக்கனில் முட்டையில் எல்லாத்துலேயுமே பிடிக்கட்டும். அப்போ தான் நம்ம வந்து நூடுல்ஸ் சேர்க்கும்போது டக்குன்னு போட்டு கலந்துட்டு எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் நல்லா வதங்க விடணும். நீங்கள் அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வதங்க விட்டிங்கன்னா தான் அந்த சிக்கனோட அந்த மசாலா எல்லாம் நல்லா பிடிக்கும். ஏன்னா நம்ம கேஸ் ஸ்டவ்வில் உள்ள ஃப்ளேமுக்கு நம்ம ஒரு 5 நிமிஷமாவது அந்த மசாலாவை மொத்தத்தில் வதக்கிருக்கணும். ஆரம்பத்துலேருந்து மிளகா போட்டதுலேருந்து இப்போ நூடுல்ஸ் போடுற வரைக்கும் ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் தான் நூடுல்ஸ் நான் சேர்த்துருக்குறேன். இப்போ நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான உப்பு, அதாவது நூடுல்ஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கரண்டி இருந்ததுன்னா இதை வச்சு அதாவது சர்வ் பண்ணுவோம்ல அந்த இது இருந்ததுன்னா அதை வச்சு மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபோக் வச்சு மிக்ஸ் பண்ணலாம். நான் கரண்டிக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ண வராது. உதிரியாக வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஃப்ளாட்டான ஒரு ஸ்பேக்டுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கை நிறைய நான் திரும்பவும் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நான் வந்து நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் நல்லா வந்து புரட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ சூப்பரான ஒரு சிக்கன் நூடுல்ஸ் நமக்கு ரெடி ஆகிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ஈவினிங் நீங்கள் வந்து மத்தியானம் செய்யும்போதே இந்த நூடுல்ஸ் மட்டும் எடுத்து செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா அதே போல் இந்த சிக்கன் எல்லாம் சேர்த்து வதக்கி அதையும் தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் பசங்க வரும்போது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி டக்குன்னு கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மிளகுத்தூளும் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் காரம் தேவைப்பட்டுச்சு, அதனால தான் நான் திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த மிளகுத்தூள் சேர்க்கும்போது அதாவது அஜினமோட்டோ போடாமலே வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு மிளகாய் தூள் காரம் தான் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாம் வதக்கும் போதே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கடைசியில் எல்லாம் முடிஞ்ச பிறகு சேர்க்காதீங்க. மிளகாத்தூளோட ஸ்மெல் வந்து மேலே நிற்கும், நல்லா இருக்காது. கடைசியில் நீங்கள் வந்து மிளகுத்தூள் தான் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான ஒரு சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக இந்த நூடுல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஆஃபீஸ்க்கு போகிறவங்க காலேஜ் போகிற பிள்ளைங்க கூட ஈஸியாக வந்து நீங்கள் வந்து காலையிலே செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். வீக்கெண்டில் தான் செய்யணும்னு கிடையாது, வீக் டேஸில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெசிபிலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.